சந்தானம் பண்ணது சரியே இல்ல. என்ன விஷயம் தெரியுமா? காமெடியனா இருந்த சந்தானம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்துல தான் முதல் முறையா ஹீரோவானாரு. அவருடைய காமெடி கவுண்டர்கள் எல்லாமே பாடி ஷேமிங்ல தான் இருக்கும். அப்படி அதுல வந்து சிக்கினவர் தான் இயக்குனரும் தேவயானியின் கணவருமான ராஜகுமாரன். ட்ரெயின் சீன்ல அவரை வச்சு செஞ்சிருப்பாரு சந்தானம். இந்த அவமானம் ராஜகுமாரனுக்கு தேவையான்னு இப்பவும் பலர் விமர்சிக்க தான் செய்றாங்க. தேவயானி கூட என் கணவர் அப்படி அசிங்கப்படுத்தினதால நான் அந்த படத்தை பார்க்கவே இல்லைன்னு சொன்னாங்க. மொத்தத்துல சந்தானத்தால ராஜகுமாரனோட பேர் டேமேஜ் ஆனதுதான் மிச்சம். ஆனா அதையும் தாண்டி சந்தானம் செய்த விஷயத்தை பத்தி ராஜகுமாரன் ஒரு இன்டர்வியூல பேசும்போது, சந்தானம் எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தாரு, கேரவன் கொடுத்தாரு, அவ்வளவு ஏன் தனியா கார் கூட கொடுத்தாரு, நல்ல ஹோட்டல்ல சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணாரு. ஆனா சம்பளம் மட்டும் கொடுக்கலன்னு சொன்னாரு. அதுக்கு காரணம் அவர் என்னை பத்தி இவ்வளவு பெரிய ஆளுக்கு நாம என்ன சம்பளம் கொடுக்க முடியும்னு யோசிச்சிருக்கலாம். இவர் பெரிய பணக்காரர், இவருக்கு என்ன சம்பளம் கொடுக்கிறது, இவருக்கு போய் நம்ம என்ன சம்பளம் கொடுக்கிறதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா நான் எப்படியாச்சும் பேசின சம்பளத்தை கொடுத்துடுவேன், பெரிய ஆளா இருந்தா மன்னிப்பு கேட்டாச்சும் அந்த சம்பளத்தை ஏத்துக்க வச்சிடுவேன்னு பேசியிருக்காரு. ராஜகுமாரனை நடிக்க வச்சு பாடி ஷேமிங் பண்ணி அசிங்கப்படுத்தினதும் இல்லாம சம்பளம் கூட கொடுக்கலையான்னு சந்தானத்தை கேள்வி எழுப்புறாங்க ரசிகர்கள்.